வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமே உடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதாவது அந்த அனிமே எப்படி இருக்கு, இந்த அனிமே பார்க்கலாமா வேணாமா, இந்த அனிமே நீ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோ இந்த சேனலில் பெருசாக போட்டிருக்க மாட்டேன். பட் இதுக்கு மேலே இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோ சஜஷன் வீடியோ நிறைய வரவே வர செய்யும். ஸோ அதுமாதிரி போடலாமா வேணாமா எப்படி இருக்குன்றதே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒப்பீனியனையும் எனக்கு ஒரு தாட் ப்ராசஸையும் கொடுக்கும். ஸோ அதை இன்னும் அதிகமாக பண்ணுன்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு என்ன அனிமையை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஷிஷி அப்படின்ற இந்த ஒரு அனிமே தான். இந்த அனிமே வந்து ஒரு செயினன் அண்ட் தென் ஃபிலாசபிக்கல் அண்ட் தென் த்ரில்லர் அப்படின்னு பல ஜானர் நம்ம எடுத்துக்கலாம். இந்த அனிமே வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்னே சொல்லலாம். அதோட முக்கியமாக ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னா நம்ம லைஃப்பை ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி, அதாவது ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு அனிமேவாக இருக்கும். மறக்காமல் டைம் தான் செக் அவுட் பண்ணி பார்க்க வேண்டிய அனிமே. பட் இந்த அனிமேல நிறைய பேர் ட்ராபேக்காக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த அனிமே ரொம்ப வந்து பொறுமையாக போகும், இந்த அனிமே அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது ப்ரோன்னுவாங்க. பட் நான் அந்த அனிமையுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு சம்மரி மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனிமையுடைய ப்ரோட்டாகனிஸ்ட், அதாவது இந்த அனிமையோடைய ஹீரோ ஜிங்கோ அப்படின்ற இந்த ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் என்ன பண்ணுவானா, இவன் வந்து ஒரு ட்ராவலர். ஏன் ட்ராவலர் ஆனான்ற ரீசன் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் இந்த அனிமையுடைய வேல்டை பற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த அனிமே வேல்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மூஷி அப்படின்ற ஒரு கிரியேச்சர் இருக்கும். இந்த கிரியேச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கிரியேச்சரில் இது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் எனர்ஜி. இது என்ன பண்ணுன்னா, மனுஷங்களுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அது நார்மல் எஃபெக்ட்லாம் இல்லை, எல்லாமே பயங்கரமான எஃபெக்ட்டு. அதாவது எல்லாம் மோசமான ஒரு டேஞ்சரஸான ஒரு கெட்ட எஃபெக்ட்னே சொல்லலாம். அந்த எஃபெக்டால் பயங்கரமாக மனுஷங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பயங்கரமான ட்ராஜடிக்கான ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அந்த மாதிரி கொடுக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மனுஷங்க இதை பார்க்க முடியாது. ஏன்னா இதை அதாவது நம்ம நார்மல் கண்ணை இதை பார்த்துட முடியாது. இதுக்கு வந்து தனியாக ஒரு இது இருக்குது. ஆனால் நம்ம மெயின் கேரக்டரான ஜிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூஷி மாஸ்டரு, அவன் இதை வந்து பார்க்குறதுலாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. அவன் சின்ன வயசுல இதெல்லாம் ட்ரைனிங் எடுத்திருப்பான். ஏன்னா பேசிக்காகவே அவனுக்கு அந்த ஒரு ஸ்கில் இருக்குது. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு மைனஸும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு மேக்னெட்னுவாங்க, மூசி மேக்னெட்னுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் இருக்க இடத்துக்கு அந்த மூசி வந்து தானாக வந்துடும். அதனால் இவனால் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி இருக்க முடியாது. ஒருவேளை அங்கே இருந்தானா அந்த மூசி அங்கே வந்துடும், இவனை அட்டாக் பண்ணும். ஸோ இவனுக்கும் பிரச்சனை, இவனை சுற்றி இருக்கவங்க பிரச்சனை. அதனால் இவன் என்ன பண்ணுவான், ஒரு இடத்துல இல்லாமல் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பான். நான் ஸ்டார்டிங்கே சொல்லிருப்பேன், இது ஒரு ட்ராவல் பேஸ்டான அனிமே. ஸோ அவன் கூட சேர்ந்து நம்மளும் ட்ராவல் பண்ணி அவன் என்ன கற்றுக்கிறானோ அவனை நம்மளும் கற்றுக்கிற அந்த மாதிரி ஒரு அனிமே தான் இந்த அனிமேவாக இருக்கும். ஸோ பர்சனலாக என்னுடைய ஒரு ஃபேவரட்டு. ஏன்னா நான் வந்து பர்சனலாக ஃபிலாசபிக்கல் அனிமே ரொம்ப பார்ப்பேன். ரொம்ப வந்து பொறுமையாக, ரொம்ப நிதானமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக அந்த அனிமையை வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. வெறும் 26 எபிசோடுகள் தான். பட் 26 எபிசோடும் தனித்தனியாக ஒரு அனிமேவை கொடுக்குற அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு எண்டிங்கு, ஒரு ஸ்டார்டிங்கு, ஒரு ஸ்லோ பேசிங்கு, ஒரு ஸ்டோரி அவ்வளோ அழகாக 26 எபிசோடையும் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இந்த அனிமையுடைய அந்த ஒரு பொறுமை நமக்கு வந்து நல்லாயிருக்கும். பட் நிறைய பேருக்கு அந்த பொறுமை தான் பிடிக்கவே பிடிக்காது, போர் அடிக்குதுன்னுலாம் சொல்லுவாங்க. பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி பொறுமையாக ஃபிலாசபிக்கல் அனிமெல்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். அதனால் இந்த அனிமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் பெர்ஸ்பெக்டிவ் மாறும். நிறைய பேருக்கு இந்த அனிமே பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க, முக்கால்வாசி பிடிக்கலன்னுவாங்க. பட் பொறுமையாக நீங்கள் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரசித்து பார்த்தீங்கன்னா, டைம் எடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கோட் அனிமேனே சொல்லலாம். ஏன்னா ஐஎம்டிபியில் ஒரு நல்ல ரேட்டிங் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, நான் ஃபுல் ரேட்டிங் கொடுப்பேன் இந்த அனிமேக்கு. அவ்வளோ எனக்கு பிடிக்கும். அவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை தான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, இவ்வளோ அழகாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதோட முக்கியமாக அந்த அனிமே ஒரு செயினன் அனிமே. அதனால் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஓப்பனாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. அது நம்ம இன்னும் கனெக்ட் ஆகிறது நம்ம ரொம்ப பெருசாக ஹெல்ப் ஆகும். ஸோ அப்படி தான் இந்த கேரக்டரை பேஸ் பண்ண மாதிரி இந்த கேரக்டரோட ட்ராவலு, இந்த கேரக்டர் எங்கே போகிறான், இந்த கேரக்டர் என்ன பண்ணுறான், அப்படி தான் இந்த ஒட்டுமொத்த அனிமையும் நம்ம கூட கனெக்ட் பண்ண பார்ப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். அது வந்து நம்ம எண்டாவது சீரிஸ் நம்ம முடிக்கும் போது நம்மளே ஒரு ட்ராவல் போய் முடித்த மாதிரி, நம்மளே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக அது வந்து கனெக்ட் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரில. உங்களுக்கு பெருசாக வந்து ஆக்ஷன்லாம் பிடிக்கும், நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து அந்த மாதிரி அனிமே தான் பார்ப்பீங்க, லைக் வந்து இசக்காய் அந்த மாதிரி தான் அனிமே தான் எடுத்துப்பீங்க, ஷோனன் தான் எடுத்துப்பீங்கன்னா இந்த அனிமே வந்து உங்களுக்கு வேடாக தான் இருக்கும். என்னடா ரொம்ப பொறுமையாக போகுது, வெறுப்பாக போகுதுன்னு. பட் நீங்கள் ஒரு வாட்டி இதை வந்து ஒரு எபிசோட் பார்க்கும்போது டைம் எடுத்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த பிஞ்ச் வாய்ஸ்லாம் பண்ணுற அளவுக்குலாம் அந்த அனிமே இருக்காது. அப்படியே முடிச்சுட்டு ஒரு நாள் அப்படியே முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த அனிமையை நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வெறுப்பாக தான் இருக்கும். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க, என்னடா அனிமே இதுன்னு.
பட் பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு கூட பார்த்துக்கலாம், பொறுமையாக போகலாம், இதை வந்து நம்ம வெயிட் பண்ணி ரசித்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்திங்கன்னா இந்த அனிமே உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். அதான் சொல்கிறேன், பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா பொறுமையாக எடுத்து பாருங்கள். ஸோ மறக்காம அதை செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை வந்து என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வந்து ரிவ்யூ வந்து நிறைய அனிமேக்கு போகலான் இருக்கேன், அன்டிரேட்டடான அனிமேக்கு. ஸோ அதை போடலாமா வேணாமான்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற நீங்கள் அப்போ தான் இதேமாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து டான் வரும். அதேமாதிரி பக்கத்தில் பில் பட்டன் இருக்கும், அதையும் வந்து அப்படியே அடிச்சு நொறுக்கி விடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் ஏஜே. டாடா.